எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஷாப்ஸியில் பில்லோ ஆர்டர் போட்டிருந்தோம். அதோட ரிவ்யூயும் கூடவே ஒரு கிச்சன் ரெசிபியும் ஒரு 3 கிச்சன் டிப்ஸும் கூடவே சாரா பவுல் என்னென்ன குறும்பு பண்ணாங்க, எப்படியெல்லாம் சேட்டை பண்ணாங்க, இன்னைக்கு ஃபுல் டே vlog அவங்களோட நமக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட A to Z ஷேர் பண்ணிக்க போகிறேன். சாரா பவுலும் பயங்கரமாக அட்டகாசம் பண்ணுவாங்க டெய்லியும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து நம்ம வந்து டிஃபனுக்காக வந்து வெண்பொங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து அரிசி வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சாச்சு. மதியம் சாதத்துக்கும் நம்ம வந்து அரிசி ஊற வச்சாச்சு. நம்ம வந்து டிமார்ட்டில் பருப்பு வாங்கியிருந்தோம் 296 ரூபா, 240 ரூபாய்க்கு ஏதோ கிடச்சிச்சின்னு சொன்னாங்க. அதாவது பருப்பு வந்து 100, 120, 140 இந்த கடைசி மாதத்தில் மட்டும் 2-3 மாதத்தில் அதிகமாக ஜாஸ்தியாகுது. சேலரி நமக்கு கம்மி தான், ஆனால் விலைவாசிகள் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்கிறது, என்னோட ஆதங்கத்தை உங்கள்கிட்ட கொட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மதியத்துக்கு சாம்பார், காலையத்துக்கு மதியத்துக்கு சேர்த்து முட்டைக்கோஸ் கொஞ்சம் போட்டு சாம்பார் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் உடைக்கும் போது பாருங்கள் இந்த மாதிரி பூ இருந்தது. இந்த மாதிரி தேங்காய்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பூவாக இருந்தாலே டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல பெரிய பூவாகவே இருந்துச்சு. தேங்காய் நல்லா பருப்பாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பருப்பை கடைஞ்சி ஊற்றி தேங்காய் ஆட்டி ஊற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் 2 நேரத்துக்கு ஆகணும். அப்படின்னா தேங்காய் ஆட்டி ஊற்றினா தான் நமக்கு கட்டுப்படி ஆகும். கூடவே கொத்தமல்லி தழை போட்டு பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிக்கிட்டோம். எப்பவுமே தாளிப்புக்கு பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஜீரண சக்தி இருக்கும், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த அசிடிட்டி ப்ராப்ளம்லாம் வராது, எந்த தொந்தரவும் இருக்காது. நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு, பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாதம் வந்து மறுபடியும் அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பெல்லாம் கையோடவே நீட் பண்ணி எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கிச்சன் வேலை முடியும், பாத்திரம் வந்து கழுவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பொங்கல் ஆயிடுச்சு, பசங்களுக்கு பசி ஆயிடுச்சு. சாரா குட்டிக்கும் பவுலுக்கும் பொங்கல் போட்டாச்சு. காலையில் எழுந்தோடனே அவங்களோட ரொட்டீன்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் பொங்கலை செய்ய ஆரம்பித்தேன். பாருங்கள் சாரா குட்டி. எதுக்குமா நன்றி? பொங்கல் எல்லாம் சரி போய் சாப்பிடு போ. நானும் சரி உட்கார நீ சாப்பிடு, கால் மடிச்சு சாப்பிடு. நீங்கள் வாங்க நம்மளும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்போவுமே சாப்பாடு அவங்களுக்கு பொங்கல்லாம் ரொம்ப இஷ்டம், அதனால் வாங்கன்னு சொல்கிறாங்க. பவுல் தூங்கிட்டாரு, காலையில் எழுந்து ரொட்டிலாம் முடிஞ்சு பாலாக குடிச்சிட்டு வரைக்கும் சாப்பிட்டு தூங்கிட்டார் இன்னைக்கு. அப்புறம் தூங்கி எழுந்துட்டாரு. கொஞ்ச நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தூக்கம், ஒரு 20 நிமிஷம் எப்படியும் அவங்க அப்பாவோடையே படுத்து தூங்கிட்டாரு. அப்புறம் நான் சாப்பிட உட்காந்தேன். நம்ம சாப்பிட உட்காந்தும்போது குழந்தைங்க எந்திரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பவுல் எந்திரிச்சிட்டாரு. சாரா குட்டிக்கும் பவுலுக்கும் சேர்ந்தே கொஞ்சம் ஊட்டினேன். வேண்டாமா அவங்களுக்கு உருளைக்கிழங்கு தான் வேணும், பொங்கல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு தான் சாப்பிட்டாங்க. எப்படியோ சாராக்கும் பவுலுக்கும் நம்ம சாப்பிடும்போது 2 ஊட்டிட்டா அப்படியே வந்து முடிஞ்சிடும் இல்லைங்களா. எப்போவுமே நான் சாப்பிடும்போது அவங்க கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி வச்சுருவேன், தனியாகவும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு தனியாக கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன். பாருங்கள் பவுல் தூக்க மப்பில் இருக்காரு, அதனால அவருக்கு வந்து சூடாக வேறு இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து உருளைக்கிழங்கு தான் கேட்குறாங்க. பொட்டேட்டோ விரும்பி சாப்பிடுவாரு. சரிடா அம்மா, சரி கிழங்கு வேணுமா? உருளைக்கிழங்கு எப்படியோ பாடி ஆடி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 hour அப்புறம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே அவங்க அப்பா நைட் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாரு. நைட்டே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டாரு. அது ரொம்ப வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, கட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் கத்தி வச்சு தான் கட் பண்ணி 2 பேர்த்துக்கு கொடுத்தோம். அதுக்கும் கொஞ்சம் நேரம் வெளியில் எடுத்து வச்சுருந்தேன். அப்பவும் கூட அது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. சாக்லேட் ஃப்ளேவரு வாய்க்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இதில் வந்து தேங்காய்லாம் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. அப்படியே அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க, நானும் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டேன். வாங்க இன்னைக்கான ரெசிபி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்களா.
இன்றைக்கி வந்து பீட்ரூட் துவையல், அப்படி பீட்ரூட் சட்னி எப்படி வேணாலும் சொல்லலாம். வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகு இதெல்லாம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே கொஞ்சம் மல்லி போட்டுக்கோங்க, வர மல்லி போட்டுக்கோங்க. டேஸ்ட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து வறுத்துக்கணும், கரிஞ்சிடக்கூடாது. நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க, கரியாமல் வதக்கிக்கோங்க. இல்லை நமக்கு வந்து கரியுது அப்படின்னு தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வரமிளகா புளியெல்லாம் போடுங்க. நான் தனித்தனியாக எடுத்து வைக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து உடனே வரமிளகா போட்டுருவேன், புளி போட்டுருவேன், வெங்காயம் கருவேப்பிலை போட்டுருவேன். மீத பாதி வந்து இதில் வதங்கிடும் இல்லைங்களா, அதனால் பாதி அதுலேயும் பாதி இதுலேயும் வணங்கி வந்துடும். ஸோ கரியருக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ அடுப்பு வந்து ஸ்பீடாக தான் வச்சுருக்கேன். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இஞ்சிடணும். கொஞ்சம் அப்படியே வதங்கி நல்லா தாளித்து வந்தோடனே வெங்காய கலர் கொஞ்சம் அப்படியே லேசாக மாறின உடனே நம்ம வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதோட பீட்ரூட் சேர்த்த வேண்டாம். ஃபஸ்ட்டு இது வணங்கினதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இதோட பீட்ரூட் போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா பீட்ரூட்டை ஒரு கொஞ்சமாக வேக வைக்க போகிறோம். அதனால் இதை வந்து ட்ரை ரோஸ்ட்டாக எண்ணெயில் மட்டும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கும் கொஞ்சம் மீடியமாக தான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பீட்ரூட்டை நம்ம துருவியும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். துருவி போடும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். தாளித்து நம்ம வணக்கிக்கலாம். நான் வந்து துருவில் டக்குன்னு ஏதோ ஒரு ஞாபகத்தில் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக இதிலே தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி, நல்லா கொஞ்சம் வந்து காய் வேகணும். வேகாமல் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதையும் வந்து ஒரு கொதி வர வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதையும் கூட நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பீட்ரூட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேங்காய் கூட கம்மி பண்ணி பீட்ரூட்டை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் 2 நேரத்துக்கு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை. அதனால் தேங்காயும் அதுக்கேற்ற மாதிரி அளவாக தான் போட்டிருக்கேன். ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காயும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இஞ்சினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதையும் நம்ம தாளித்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு போட்டு இது மிக்ஸி ஜாரில் நைஸாக ஃபைன் பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றுங்க. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தாளித்து இதோடு ஊற்றிக்கிட்டு அப்படின்னோம்னா உப்பு ஆல்ரெடி போட்டாச்சு. உப்பு அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப பார்த்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செஞ்சு நம்ம வந்து தோசைக்கும் சாப்பிட்லாம், சாதத்துக்கும் சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படி ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது, ஆனால் வந்து ஆயில் வந்து இது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தாளிப்புக்கு ஏற்றுறங்காட்டி அப்படி இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தொங்கலா பொங்கல், தொங்கல்ல சாமி பொங்கல். சரி வேணுமா? சரி வா. பொங்கல்னு சொல்கிறதில்ல, தொங்கல் தொங்கல் தான் சொல்கிறது. பாருங்கள், அங்கேருந்து பாட்டில் வந்து உருட்டிட்டு வர்றாரு சார். பாருங்கள், தூக்கிட்டு வர கூட கஷ்டம். கிச்சன்லேருந்து படி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. டம்ளர்லாம் சாருக்கு சிக்கலை, படி எடுத்துகிட்டு வந்து தண்ணி ஊற்றி கொடுங்கங்கிறாரு. அப்புறம் சாரா குட்டிக்கு பொங்கல் போட்டு கொடுத்தாச்சு. அவங்களுக்கு மட்டும் போட்டு கொடுத்தா ஒத்துப்பாங்களா? நம்ம குட்டி சாரா அழுகுவார். அதனால் அவருக்கும் சேர்த்தே போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா அப்போவே சரியாக சாப்பிடல, அதனால் மறுபடியும் கேட்டிருக்காங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிட்டாரு. வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை கொட்டுறது, சாப்பாட்டை கொட்டுறது, தொடச்சிட்டே இருக்க வேண்டியது தான். அவங்க 2 பேத்துக்கும் சாதத்தை போட்டு கொடுத்துட்டு, ஏன்னா இதே தண்ணியில் எழுந்து நின்று வலிக்கு விழுந்துருவார். நல்லா மண்டைக்கே அடி விழுவும் ஃப்ரெண்ட்ஸ் பவுலுக்கு. அதனால் நம்ம வந்து அவங்க இடையில சாப்பிட்ருக்கும் போதே உடனே வந்து நம்ம வந்து துடைக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அரை பாட்டில் தண்ணி கொட்டி விட்டார். அதனால் நானும் துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதிகமாகலாம் சாப்பிட்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாதி சாப்பிட்டு அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள். எப்படி உங்களுக்கு உடனே போட்டு கொடுன்னா போட்டு கொடுத்தே கொடுக்கணும். கொண்டு போய் கிச்சனில் வைங்க அப்படின்னு சொன்ன உடனே எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வச்சாங்க. அவங்கவுங்களோட வேலையை கொஞ்சம் கொஞ்சம் அவங்கவுங்களுக்கே செஞ்சு பழக்கிறேன். அடுத்து பவுல் பாருங்கள், ஆயில் எடுத்து கையில் போட்டுட்ருக்காரு. குழந்தைங்களுக்கு எந்த புண்ணு, எந்த காயமாக இருந்தாலும், எந்த ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் நாங்களாகட்டும் குழந்தைங்களுக்காகட்டும் கோகனட் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். வேறு எதையுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் பவுலை எடுத்துகிட்டு வந்து கைக்கு போட சொல்லுவாங்க, காலுக்கு போட சொல்லுவாங்க. ஒரே ஃபன்னாக இருக்கும். பாட்டில் அவர் கையில் கிடைச்சா போதும். அவர் திருப்பி கொடுக்கவே மாட்டார். வாங்கினா பயங்கரமாக அழுகுவார், கத்துவார்.
இப்போல்லாம் எப்படியாப்பட்ட முடியும் ஓப்பன் பண்ணிடுறாரு. அதனால் ஆயிலை டைட்டாக மூடி வச்சு கொடுத்தேன். அதை ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தட்டுன்னு தட்டுறாரு. கோவம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக வருது. வேண்டாம் ஆடு நல்லா ஆடு. அதுக்கப்புறம் செப்பல் ஷூ அவங்க அக்காவோட ஒரு ஷூ மட்டும் கிடச்சிது. அதை எடுத்துகிட்டு வந்து போட்டுவிடுன்ட்டு அடம் பிடிச்சிட்டு கிடந்தாரு. அது போட்டு விட்டோடனே பாருங்கள் சந்தோஷத்தை. இந்த சேரோட பாட விடுறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாட்டுன்னு கொஞ்சம் நேரம் விட்டுறது. சேருக்கு வாய் இருந்தால் அழுதுரும். ஒன்று மேலே ஒன்று விழுந்துட்டு மறுபடியும் ஷூ கலந்துச்சுன்னு சொல்லி வந்துட்டாரு. போ வேணாம் போ போட்டுவிட வேணாம் போ. இங்கே இருக்க அதுக்கப்புறம் அவரோட செருப்பே கரெக்டாக போய் உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இது அவங்க அக்காவோட செருப்பு தான். ஆனால் ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. மாற்றி போட்டு விளையாண்டுட்டு இருந்தார். வெரி குட் சொல்லி சாமி. இப்படியே செப்பலை போட்டு விளையாண்டே ஒரு பொழுது போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை சாப்பிட்டு இருக்கும்போது வந்துட்டார். பாருங்க ஃபஸ்ட்டு கசக்கும் இல்லைங்களா, அப்புறம் தான் இனிப்பாக இருக்கும். தண்ணி கேட்குறாரு. தண்ணி குடிச்சோன்னே கொஞ்சம் இனிப்பாயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டாரு. பாருங்க வாய் எப்படி துணியில் தொடச்சிக்கிறாருன்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. சரி அதனால சரி தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங்கு பாருங்க புதுசு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பழசை கழட்டவே முடியல, மேலே வந்து லாக் ஆகிடுச்சு. சரி இவர் தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டியில் போட்டேன். பகலில் ஒரு டைம் வந்து தொட்டியில் போட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாரா குட்டி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சீஸ் எடுத்து போட்டுடுறேன். அவங்க டிவி வேணும்னு அழுகுறாங்க. ஏன்னா விளையாட விட்டு விளையாடிட்டு டிவி பார்த்துட்டே இருப்பாங்க. மதிய நேரத்தில் கொஞ்சம் தூங்க வச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நைட்டு சீக்கிரமாக தூங்குவாங்க. அதனால் அழுதாலும் பரவாயில்லன்னு டிவி ஆஃப் பண்ணி விட்டுட்டோம். இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாட் போட்டோம் அப்படின்னா மறுபடியும் பையன் எழுந்தா கூட தலை ஃபஸ்ட்டு கொண்டு போய் கீழே விட மாட்டான், காலத்தான் விடுவான். அதனால் எப்போவுமே குழந்தை தூங்கணுன்னே 2 நாட் போட்டுருவோம். என்ன வேணும்? சிப்ஸ் வேணுமா? அப்புறம் சிப்ஸ் வேணும்னு கேட்டுறாங்க. இவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு, காலையில் நேரமாக எழுந்துட்டாங்க. சரி பவுலை வந்து தூங்க வச்சதுக்கப்புறம் 2 சிப்ஸு போட்டு கொடுத்துட்டேன். சரி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு போய் உட்காந்து சிப்ஸு சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சிப்ஸு சாப்பிட்ட உடனேவே அவங்களுக்கு சரி தூங்க வச்சிடலாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் தூங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு தெம்பா என்னோட நாப்கின்ஸ் எல்லாம் மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து விளையாடுறாங்க. அடங்க முடியல உன்னால? அடங்க முடியுமா முடியாதா? மேலேருந்து எடுத்தியாத? தப்பு இல்லையா சாரா? இது தப்பு இல்லையா? தப்பு இல்லையா? இனிமேல் பண்ணக்கூடாது சரியா? சரி சொல்லு. ஒரு பொருளை விடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். சேரை எடுத்து போட்டு அதை எடுத்திருக்காங்க. பாக்ஸ்ல இருந்து எடுத்து தனியாக போட்டு விளையாண்டுருக்காங்க. அப்புறம் மிரட்ட ஆரம்பிச்சிட்டேன். வந்து பாடு அப்படின்னு சொன்னதுக்கு ஐஸ் வேணும்னு சொல்லி அழுக. அடுத்து 4 ஐஸ் வேணுமா? சரி வாங்கிக்கலாம் படு. தாத்தா ஐஸ் தாத்தா வரட்டும் இல்லை மம்மி செஞ்சு தரேன் படு. சரி ஐஸ் இல்லைன்னு ஒத்துக்கல. சரி சாக்லேட் இருந்தது, ஒரு அரை முட்டாய் பாதி அவளுக்கு கொடுத்து எப்படியோ சமாதானம் பண்ணி தூங்க வச்சாச்சு. இவங்களை தூங்க வைக்கிறதா எப்பவுமே டாஸ்காக இருக்கும். இல்லைன்னா ஒரு 5:30 மணிக்கு மேலே தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நைட் லேட்டாக தூங்குவாங்க. அதனால அதை இதையும் கொடுத்து தூங்க வச்சாச்சு. சாரா குட்டி தூங்கணும் உடனே பவுல் வச்சிருவாரு. எழுந்த ஆட்டத்தை பாருங்களேன். வளையல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. எப்பவுமே 2 குழந்தைங்களும் ஒன்னாவே தூங்க வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தூங்கினா அவங்க முடிச்சுப்பாங்க, அவங்க தூங்கினா இவங்க முடிச்சுப்பாங்க. இதில் எங்கே நான் ரெஸ்ட் எடுக்கிறது? அதனால் ரெஸ்ட்டுக்குன்ற வாய்ப்பே கிடையாது. இவங்களோடைய டைம் கரெக்டாக இருக்கும் நமக்கு.
அப்புறம் மதியத்துக்கு பருப்பு சாதம், பருப்பு குழம்பும் சாப்பாடும் குழந்தைங்களுக்கு கொடுத்தாச்சு. அதுக்குள்ளே மறுபடியும் கை கால் மூஞ்சியெல்லாம் கழுகிட்டு சாரம் எழுந்திரிச்சிட்டாங்க. பவுலும் வந்து ஆல்ரெடி எழுந்திரிச்சிட்டார் இல்லையா, அவருக்கு பருப்போடு சேர்ந்து சாதம் கொடுத்துட்டேன். தூக்கமப்பு சாராக்கு எனக்கும் சாப்பாடு வேணும்னு கேட்டங்காட்டி அவங்களுக்கும் போட்டு வந்தாச்சு. ஆனால் சாப்பாடு சாப்பிடாமல் ஆட்டம் ஆடிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் இவங்களோடய கூட சேர்ந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கும் பசி ஆயிடுச்சு. நானும் அப்படியே இவங்களோடய லஞ்சை முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பவுல் என்னோட பிளேட்லேருந்து எடுத்து சாப்பிட்டு இருந்தாரு. எப்படியா ஒரு சாப்பிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா நான் சாப்பிட்டு இருக்கும்போது பவுலுக்கு மட்டும்தான் சாப்பாடு கொடுத்தேன். சாரா குட்டி அப்படியே உட்காந்துருந்தாங்க. அதனால் அவங்களுக்கும் விளையாடுறதோடய சேர்த்து பாருங்கள், பவுல் சாப்பிட்டு அவங்க அக்காவோட விளையாட போயிட்டாங்க. கூட மாட அப்படியே வந்து அவங்களுக்கும் 2 வயசு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கும் சாப்பாடு வச்சுட்டேன். இன்றைக்கான ரிவ்யூ பார்த்துடலாங்களா? நம்ம ஷாப்ஷீல வந்து பில்லோ ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பில்லோ வந்துடுச்சு, சாக்கில் கொடுத்துருந்தாங்க. இது கொண்டு வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி மேன் சொன்னாங்க. எனக்கு பெருசாக இருக்குது, நீங்கள் வந்து கண்ணமநாயக்கம்பாளையமோ இங்கேயோ காமநாயக்கம்பாளையமோ வந்து வாங்கிக்கோங்க. நாங்கள் இங்கேருந்து லாங்கு, பரவாயில்ல 2 நாள் ஆனாலும் நீங்களே கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னங்காட்டி நைட் வந்து கொடுத்துருந்தாங்க. பில்லோ பாருங்கள், பில்லோ நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சின்ன சின்ன பில்லோவாக இருக்குது. ஒரே ஒரு பில்லோ மட்டும் ஏதோ தண்ணி அப்படியே ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்குது. போடுறதெல்லாம் கத்தி குத்தி இருந்தேன். நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருந்துச்சு. உள்ளே வந்து நமக்கு வந்து பஞ்சு தான் கொடுத்துருந்தாங்க. கிளாத், வேஸ்ட் கிளாத்தெல்லாம் எதுவும் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டவுட் இருந்தது, ஆனால் பஞ்சு தான் கொடுத்துருந்தாங்க. சாஃப்டாக இருந்தது, கொஞ்சம் சாஃப்ட்டும் இல்லாமல் ஹார்டும் இல்லாமல் மீடியமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாரா பவுல் தான் வந்து பில்லோ கேட்டு சண்டை போடுறது. ஆல்ரெடி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரே ஒரு பில்லோ மட்டும் இப்படி ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருந்தது. மற்றபடி கிளாத் குவாலிட்டியெல்லாம் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து அடுத்து கவர் ஆர்டர் போடணும், இல்லைனா கிளாத் வாங்கி நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கிறது நமக்கு பெனிஃபிட் தான். ஆல்ரெடி இதுக்காக தான் கிளாத் வாங்கினேன். அதில் வந்து சுடிதார் வந்து தைச்சிட்டேன். பிளாக் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்ல சுடி தைச்சிட்டேன். இதுக்கு நம்ம வந்து தனியாக தான் நம்ம கிளாத் வாங்கி தைச்சிக்கிட்டா நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். அதனால வந்து அடுத்து நான் வந்து கிளாத் ஆர்டர் போடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ பாத்திரம் கழுவுற வேலை இருந்தது. அவங்கள வந்து விளையாட விட்டுட்டு நான் வந்து அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் பளிச்சுன்னு கழுவி எடுத்து வச்சுட்டேன். நான் பாத்திரம் கழுவி வைக்கக்குள்ள மேடம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, எல்லா துணியும் எடுத்து போட்டிருக்காங்க. மடிக்க வைக்க துணியெல்லாம் எடுத்து போட்டாங்க. சரி, அதெல்லாம் எடுத்து நீட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் மேலே ஆயிடுச்சு. சரி குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். குளிக்கணும் அப்படின்னு சொல்லி போன உடனே பாத்ரூம்குள்ளே போயிட்டாங்க சாரா குட்டி. அவங்களுக்கெல்லாம் குளிக்க வச்சுட்டு நைட்டுக்கு டின்னர் வந்து ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். குளியலாச்சு, குளிச்சுட்டு சாப்பாடு கொடுத்து படுக்க வச்சா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் சாரா குட்டியோட ஆட்டத்தை. இன்னும் விளையாட்டுத்தனமாக தான் இருக்கா. எப்படியோ சாப்பிட்டா சரி. பவுல் பாருங்க, கொஞ்சம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்தேன், எல்லாம் கொட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் ஊட்ட வேண்டிய நிலைமை வந்திருந்தது இன்னைக்கு. விழுந்துட்டீங்களா? சரி, எதுக்குடா அம்மா அடிக்கிற? முத்தா கொடுத்துரு அம்மாக்கு. இப்படி இன்னைக்கு ஆடுதான் பாடுதான் சாப்பிட்டாங்க. ஏன்னா அவங்களும் உட்காந்து சாப்பிடல. பவுலும் சாரா குட்டி விளையாடங்காட்டி அவங்களும் ஆடிட்டே தான் சாப்பிட்டாங்க. எப்படியோ சாப்பிட்டு முடிஞ்சா சரி. வயிற்றுக்கு நைட் ஃபுல்லாக கொடுத்து ஒரு 2 டம்ளர் பால் கொடுத்துட்டா குழந்தை நல்லா தூங்குவான். ஒரே பாசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வர்றது, முத்தம் வைக்கிறது, சாப்பாடு ஊட்டினாலே இவருக்கு பயங்கர செல்லாயிடுது. அதான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வயிற்றுக்கு கொடுத்தாச்சு. உடனே இன்னும் மறுபடியும் சாரா குட்டி மட்டும் ட்ரெஸ்ஸை ஈரம் பண்ணிக்கிட்டாங்கன்னு மாற்றிட்டு படுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். 3 பேர் ஒரே இடத்துல தான் படுத்துக்கிறது. நைட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸும் கூடவே ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தம்பி மேலே கால் இப்படி படு, தலைகானில் தலை வச்சு படு, தலைகானில் தலைவை. படுத்ததுக்கப்புறம் தான் மேடம் தண்ணி வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும்னு எழுப்புவாங்க. லைட் ஆஃப் பண்ணி இருட்டாக்கி குழந்தைங்களை வந்து தூங்க வச்சிருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேரமாக தூங்க வச்சிருது, காலையில் நேரமாக எழுந்திரிச்சிட்றாங்க. வாங்க இன்னைக்கான டிப்ஸை பார்த்துடலாங்களா? நம்ம வந்து சாதம் போடும்போது நீங்கள் வந்து கரண்டி ஒருக்கா கழுவிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் கழுவும் போது கரண்டியில் அதிகமாக வந்து நமக்கு சாதம் ஒட்டவே ஒட்டாது. இதனால் வந்து சாதம் வந்து காஞ்சி வேஸ்ட் ஆகிற பழக்கம் வந்து மாறும், வேஸ்ட்டும் ஆகவே ஆகாது. அடுத்து வந்து நீங்கள் பாத்திரம் கழுவுனீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கிற பாத்திரத்தெல்லாம் நான் வந்து தனியாக இப்படி அடுக்கி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஸ்டாண்டு துருப்பிடிச்சு போயிடும். அதிகமாக வந்து நான் ஈரமாக வந்து ஸ்டாண்டில் வந்து எப்பவுமே பாத்திரம் வைக்க மாட்டேன். அப்படி 1-2 ஈரமாக பாத்திரம் வச்சாலும் அதுக்கு கோகோனட் ஆயில் இருக்கு இல்லைங்களா, கோகோனட் ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு
இப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு நம்ம தொடச்சோம் அப்படின்னா ஸ்டீலில் இருக்கிற துருவெல்லாம் அப்படியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னோடய ஸ்டாண்ட் வந்து நான் செவுத்தில் ஃபிட் பண்ணிட்டோம். இதை வந்து அடிக்கொருக்கா கழட்டி வந்து நம்மளால் வந்து வாஷ் பண்ண முடியாது. ஸோ இந்த டிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கொத்தமல்லியை நம்ம வாங்கினோம் அப்படின்னோம்னா நம்ம பைப்பில் வாஷ் பண்ணாமல் இப்படி வந்து வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பாத்திரத்தில் வாஷ் பண்ணும்போது நமக்கு வந்து மண்ணெல்லாம் தனியாக கிளியராக வந்துடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.